டு மை ஃப்ரெண்ட், ஃபார் மை ஃப்ரெண்ட், எது கரெக்டு? எப்படி பயன்படுத்துறது பார்க்கலாமா? இந்த மாதிரி டவுட் வரும்பொழுது சிம்பிளாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கு அப்படின்னு வந்துச்சுன்னா டூ யூஸ் பண்ணிக்கோங்க. காக அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபார் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நான் சென்னைக்கு போகிறேன். கு வருதா? ஐ கோ டு சென்னை. நான் என் நண்பனுக்கு ஒரு புத்தகம் கொடுத்தேன். ஐ கேவ் எ புக். நண்பனுக்கு, டு மை ஃப்ரெண்ட். என் நண்பனுக்காக ஒரு புத்தகம் வாங்கினேன். நண்பனுக்காக, ஐ பாட் அ புக் ஃபார் மை ஃப்ரெண்ட். இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாலே போதும், மேக்ஸிமம் நம்மளால் தப்பு இல்லாமல் பேச முடியும். இங்கிலீஷ் கஷ்டமாக இருக்கு, வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ் பேசலாம், நல்ல வேலைக்கு போகலாம்.